நேரில் வாங்க அண்ணாமலை பாஜக மேலிடம் போட்ட திடீர் உத்தரவு. சென்னையில் மோடியுடன் முக்கிய மீட்டிங். தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியுள்ளது. இதில் அண்ணாமலைக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்நிலையில் 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி சென்னையில் முக்கிய மீட்டிங் நடத்துகிறார். இந்த மீட்டிங்கில் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று அண்ணாமலைக்கு பாஜக மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் அண்ணாமலை கேரளாவிலிருந்து சென்னை வருகிறார். தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக உள்ளது. பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் வேட்பாளர்கள் அறிவிப்பில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்தது. இந்த நிலையில் ஒரு வழியாக பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தமாக 27 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் பாஜக மேலிடம் அறிவித்துள்ளது. அதன்படி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அவிநாசியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், கோவை வடக்கில் வானதி சீனிவாசன், சென்னை மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் போட்டியிடுகிறார்கள். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அண்ணாமலை கோவை மாவட்டத்தில் உள்ள ஏதாவது ஒரு சட்டசபை தொகுதியில் வாய்ப்பு கோரினார். ஆனால் கோவை வடக்கு தொகுதியை மட்டுமே பாஜகவுக்கு அதிமுக வழங்கியது. அந்த தொகுதியிலும் வானதி சீனிவாசன் போட்டியிட ஆர்வம் காட்டியதால் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடாமல் இருந்து விலகி வருகிறார். வேறு தொகுதியில் அண்ணாமலை களமிறக்க பாஜக மேலிடம் முயன்றும் அது பயனளிக்கவில்லை. இந்நிலையில் தான் 2 நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி தமிழகம் வந்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் பாஜக மையக்குழு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை தனியார் ஹோட்டலில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று கட்சி மேலிடம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.